நம்ம இப்போ பார்க்க போகிறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டீச்சிங் ஆப்டிடியூட் டிசம்பர் 2004 கொஸ்டின் பேப்பரில் உள்ள டீச்சிங் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் வித் டீடைல்டு எக்ஸ்ப்ளனேஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், discussion method can be used when A. Topic is very difficult, B. Topic is difficult, C. Topic is easy, D. All the above. இப்போ டிஸ்கஷன் மெத்தட்னா என்னன்னு பார்ப்போம். டிஸ்கஷன் மெத்தட் அப்படின்றது வந்து ஒரு மிக்ஸ்டு குரூப் மெத்தட், மிக்ஸ்டு குரூப் டீச்சிங் மெத்தட், ஸ்மால் குரூப் மெத்தட் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தட். இது மூணு கடியிலையுமே டிஸ்கஷன் குரூப், ஜென்ரலாக டிஸ்கஷன் குரூப் மெத்தட் அப்படின்னு கேட்டால் இது மூணு கடியிலையும் வரும். ஸோ இதுக்கு ஷார்ட் ஃபார்மாக சிம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சிம், எஸ் ஃபார் ஸ்மால் குரூப் மெத்தட், ஐ ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தட், எம் ஃபார் மிக்ஸ்ட் குரூப் மெத்தட். டிஸ்கஷன் மெத்தட் அப்படின்றது பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கிளாஸில் ஒரு டாபிக் எடுப்பாங்க. அந்த டாபிக் எடுத்து ஸ்டூடெண்ட்ஸை 10 மெம்பர்ஸாக டிவைட் பண்ணி அந்த டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ண சொல்லுவாங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா இதுதான் டிஸ்கஷன் குரூப் மெத்தட். இதோட மீனிங் பார்த்திங்கன்னா டு ரீச் இன்ஸ்ட்ரக்ஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸ். இன்ஸ்ட்ரக்ஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்றது என்னென்னா, while completing the class the student should understand the class. அதாவது ஒரு கிளாஸை கம்ப்ளீட் பண்ணும் போதே ஸ்டூடெண்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடணும் அந்த கிளாஸை பற்றி. கிளாஸ் முடிஞ்சு போகும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பேசிக் ஐடியா, பேசிக் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும் அந்த டாபிக் பற்றி. இது வந்து ஓல்டஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்கஷன் டீச்சிங் மெத்தட்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதுலேயே இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் மெத்தட் வந்து டிஸ்கஷன் மெத்தட். அது ஏன்னா அது வந்து நலந்தா யூனிவர்சிட்டி யூஸ் பண்ணனால இது வந்து ஓல்டஸ்ட் மெத்தடுன்னு சொல்கிறோம். ஏன் நலந்தா யூனிவர்சிட்டி யூஸ் பண்ணனால அது ஓல்டஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோன்னா, அந்த நலந்தா யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா வேதிக் பீரியட், புத்திசம் பீரியட் அந்த டைமே இந்த யூனிவர்சிட்டி வந்துருச்சு. ஸோ அதனால் அது வந்து அந்த பீரியட்லேயே வந்து நமக்கு வந்து இந்த யூனிவர்சிட்டியில் வந்து டிஸ்கஷன் மெத்தட் யூஸ் பண்ணனால இது ஒரு ஓல்டஸ்ட் மெத்தட் சொல்கிறோம். நலந்தா யூனிவர்சிட்டி வந்து பீகாரில் இருக்குது. இது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் மெத்தடுன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கிளாஸில் டெஸ்ட்டு நடக்குன்னா நீ பேச முடியாது, பார்த்தோ எழுத முடியாது. ஆனால் இது வந்து டீச்சரே உனக்கு ஃப்ரீடம் கொடுக்காங்க. டிஸ்கஸ் பண்ணு, ஒரு டாப்பிக்கை கொடுத்து நீ டிஸ்கஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஃபுல் ஃப்ரீடம் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் மெத்தட். ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் கிளியர்லி அண்ட் ஃப்ளூயன்ட்லி. அதாவது இப்போ நீ ஒரு ஐடியாஸை வந்து உன்னோட ஐடியாஸை ஒரு டிஸ்கஷன் மெத்தட்னு போது உனக்கு என்ன கரெக்டோ தப்போ, உனக்கு என்ன தோணுதோ உன்னோட ஐடியாவை நீ எடுத்து வைக்கிற. ரெக்கார்டட் எலெக்டட் டு ரெக்கார்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதாவது ஒரு குரூப் இருக்குன்னா அதில் ஒரு ரெக்கார்டர்னு டீச்சர் வந்து எலெக்ட் பண்ணிடணும். அவங்க வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எல்லாத்தையுமே நோட் பண்ணணும். லாஸ்ட்டில் வந்து பிளாக் போர்டில் வந்து எழுதணும். டிஸ்கஷன் ஷுட் பி எண்டட் வித் த ரிப்போர்ட். டிஸ்கஷன் இப்போ ஒரு டீச்சராக நான் நிற்பேன், நீங்கள் எல்லோரும் டிஸ்கஸ் பண்ண முடிச்சோன்னா அது ஒரு ஃபைனலாக என்னன்றதை நான் பேசணும். அதான் டிஸ்கஷன் ஷுட் பி எண்டட் வித் ரிப்போர்ட். அடுத்தது யூசஸ். டெவலப் இமேஜினேட்டிவ் சொல்யூஷன் டு த ப்ராப்ளம். அதாவது ஒரு டிஸ்கஷன் மெத்தட் அப்படின்னு வரும்போது அது இந்த டாபிக் வந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஈவன் ஒரு டிபேட்டாக கூட இருக்கலாம். அப்படின்ற போது ஒரு ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷனை நீயாக யோசித்து முடிவெடுப்பேன். ஸோ இமேஜினேட்டிவ் சொல்யூஷன் டு த ப்ராப்ளம். ஸ்டிமுலேட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் திங்கிங் செக்யூர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேஷன். அதாவது ஸ்டிமுலேட் இன்ட்ரெஸ்ட். மோஸ்ட்டாக டிஸ்கஷன் மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு டாப்பிக்கில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. ஒரு இன்ட்ரெஸ்ட்டை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த டிஸ்கஷன் மெத்தடை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ தட் ஸ்டூடெண்ட் ஆட்டோமேட்டிக்காக இன்வால்வ் ஆவாங்க. இப்போ நம்மளே எடுத்துக்கோங்க, கிளாஸில் வந்து சும்மா மேம் நடத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா நம்ம அதை கவனிக்கிறோமா? பாதி பேர் கவனிப்போம், பாதி பேர் கவனிக்க மாட்டோம். அதே இது ஒரு டிஸ்கஷன் மெத்தட், நாளைக்கு நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன், எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ப்ரிப்பேர் ஆகி வருவோம். ஆட்டோமேட்டிக்காக அந்த சப்ஜெக்டில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வந்து டீச்சர் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. அதுதான் இந்த டாபிக் மெயினான ஒரு பாயிண்ட், ஸ்டிமுலேட் இன்ட்ரெஸ்ட்டை. ஒரு சப்ஜெக்டில் உனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது, டிஸ்கஷன் மெத்தட் மூலமாக உன்னோட இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வருவாங்க. அண்ட் திங்கிங் செக்யூர் ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேஷன். சப்ளிமெண்ட் ஆஃப் லெக்சர்ஸ், ரீடிங் ஆர் லேப் எக்ஸசைஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, சப்ளிமெண்ட்ன்றது ஒரு கம்ப்ளீஷன். ஒரு இது பாதியாக இருக்கும் போது இதை பண்ணோன்னா கம்ப்ளீட் ஆயிரும் அப்படின்றது தான் சப்ளிமெண்ட். அது வந்து டீச்சிங் ஆப்டிடியூடில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு லெக்சர் மெத்தட் எடுத்துட்டிங்கன்னா டீச்சர்ஸ் மட்டும் பேசிகிட்டே இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஸ்கஸோ எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த டைம் டிஸ்கஷன் மெத்தடையும் நம்ம கொண்டு வந்து லெக்சர் ப்ளஸ் டிஸ்கஷன் அப்படின்ற போது ஒரு பர்ஃபெக்ட் கம்ப்ளீஷன் இருக்கும். அதுதான் சொல்ல வராங்க. ரீடிங் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ரீட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ஒரு டிஸ்கஷன் மெத்தட் வந்து அது ஒரு பர்ஃபெக்ட் கம்ப்ளீஷன். லேப் எக்ஸசைஸ். சயின்ஸில் வந்து நீங்கள் லேப் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஒரு டிஸ்கஷன் மெத்தட் வைக்கலாம். அதான் சொல்கிறாங்க. டிட்டர்மைன் ஹவு வெல் த ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்டை எப்படி புரிஞ்சிக்கிறாங்க.
இப்போ ஒரு டிஸ்கஷன் மெத்தட் வைக்கிறனால டீச்சருக்கு தெரிய வரும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கான்செப்டை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்க, எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்காங்க, எது அவங்களோட வீக்கர் செக்ஷன் அப்படின்றதும் டீச்சரால் கண்டுபிடிக்க முடியும். இப்போது லாஸ்ட் பாயிண்ட் யூசஸில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன கொடுத்துருக்குன்னா, ஒரு டாபிக் வந்து ஈஸியாக இருந்ததுன்னா அதுக்கு இந்த டிஸ்கஷன் மெத்தட் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாபிக் ஈஸியாக இருந்ததுன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக இருக்கணும். இது பாருங்கள், இஃப் டாபிக் இஸ் ஈஸி வி டோன்ட் வாண்ட் டு ஸ்டிமுலேட் இன்ட்ரெஸ்ட் பிகாஸ் தே ஆல்ரெடி ஹேவ் இன்ட்ரெஸ்ட். ஒரு டாபிக் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்ததுன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது நம்ம அதை டிஸ்கஷன் மெத்தட் கொண்டு போகணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவனே அந்த சப்ஜெக்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நெட் எக்ஸாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் வந்து ஹையர் எஜுகேஷன். அந்த ஹையர் எஜுகேஷனில் அந்தளவுக்கு யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது படிக்கணுன்ட்டு. அதில் டிஸ்கஷன் மெத்தட் வச்சோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட்டு நம்ம ஸ்டிமுலேட் பண்ண முடியும். அதே இது காம்ப்ரிஹென்ஷன் வந்து ரொம்ப ஈஸியானது, அதில் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அதை யாரும் உட்காந்து டிஸ்கஷன் மெத்தடோ இல்லை எதுவும் வைக்க போகிறது கிடையாது. எப்படி நீங்கள் வந்து டைம்குள்ளே 5 கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னு உட்காந்து டிஸ்கஷன் மெத்தட்லாம் நம்ம வந்து போயிட்டுருக்க மாட்டோம். ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே 90% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அது வந்து நல்லா பண்ணிடுவாங்க. இதுதான் இந்த டாப்பிக்கில் கொண்டு வந்து இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பார்த்திங்கன்னா டாபிக் ஈஸியாக இருந்ததுன்னா இன்ட்ரெஸ்ட் ஆல்ரெடி இருக்கும், அதனால டிஸ்கஷன் மெத்தட் தேவையில்லை. இப்போ டிஸ்அட்வான்டேஜ் பார்க்க போகிறோம். ரெக்வயர்ட் ஹை ஸ்கில் இன்ஸ்ட்ரக்டர், அதாவது ஒரு டிஸ்கஷன் மெத்தடுக்குன்னு நம்ம நடத்துகிறோன்னா நமக்கு அதுக்கான கேப்பபிலிட்டி இருக்கணும். ஸோ ஹை ஸ்கில் இன்ஸ்ட்ரக்டர் தேவை. ரெக்வயர்ட் ப்ரிப்பரேஷன் பை ஸ்டூடெண்ட் அண்ட் டீச்சர், இதில் ஸ்டூடெண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணணும், டீச்சரும் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ தான் இந்த டிஸ்கஷன் மெத்தட் வந்து ஒர்த். லிமிட்ஸ் த கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா லைக் இப்போ ஒரு லெக்சர் மெத்தட்னால் நம்ம ஒரு 1 ஹவருக்கு நிறைய டாபிக்ஸ் எடுக்க முடியும். டிஸ்கஷன் மெத்தடில் அப்படி எடுக்க முடியாது. லிமிட் த கண்டென்ட். ஒரு டாபிக் இல்லை ஒரு 5 டாபிக் இல்லை ஒரு 3 டாபிக் தான் டிஸ்கஷன் மெத்தட் கொண்டு போக முடியும். அதனால் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். கன்சியூம்ஸ் டைம். ஒரு டாப்பிக்கை முடிக்கவே நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும். டிஸ்கஷன் மெத்தடுன்ற போது எல்லோரும் அவங்களோட வியூஸை கொடுப்பாங்க, ஸோ உங்களுக்கு டைம் எடுக்கும். ரெஸ்ட்ரிக்ட் த சைஸ் ஆஃப் த குரூப். ரொம்ப பெருசாக குரூப் இருக்காது, கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கும். ஒரு 200-500 மெம்பர்ஸ்க்கு நம்மளால் லெக்சர் மெத்தட் எடுக்க முடியும் அட் அ டைமில். ஆனால் 200-500 மெம்பர்ஸ்க்கு நம்மளால் டிஸ்கஷன் மெத்தட் வைக்க முடியாது. எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ் அண்ட் அன்பிளசன்ட் ஃபீலிங். நம்ம ஸ்கூல் டேஸில் பார்த்துருப்பீங்க, நமக்கு வந்து டிஸ்கஷன் மெத்தட் வைக்கும் போது பார்த்திங்கன்னா டிஸ்கஷன் மெத்தட் இல்லை ஏதாவது டீச்சர் கேள்வி கேட்காங்கன்னொன்னே நம்ம வந்து தலையை நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டோம், குனிஞ்சே தான் இருப்போம். நம்ம கையெல்லாம் சில்லுன்னு ஆயிரும். அதுதான் இது வந்து எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ் அண்ட் அன்பிளசன்ட் ஃபீலிங். டாமினேஷன் ஆஃப் ஃபியூ ஸ்டூடெண்ட் நாட் சூட்டபிள் ஃபார் ஆல் டாபிக்ஸ். அதாவது டாமினேஷன் ஆஃப் ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா இன்டெலிஜென்ட்டான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டக்குன்னு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்படின்றபோது கொஞ்சம் வீக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அமைதியாகவே இருப்பாங்க. அதுதான் சொல்கிறாங்க இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட் ரொம்ப டாமினேட்டிங்காக இருப்பாங்க அப்படின்றது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் டிஸ்கஷன் மெத்தட்னா. வெறும் இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட் மட்டும் டாமினேட்டிங்காக இருக்கக்கூடாது. நாட் சூட்டபிள் ஃபார் ஆல் டாபிக்ஸ். எல்லா டாப்பிக்கும் டிஸ்கஷன் மெத்தட் ஒர்த் கிடையாது. மேக்ஸுக்கெலாம் நம்ம உட்காந்து டிஸ்கஷன் மெத்தட் வைக்க முடியாது. இஃப் டாபிக் இஸ் டூ டிஃபிகல்ட் ஸ்டூடெண்ட் கேனாட் ப்ரிப்பேர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இதிலேயே தெரியும், ஸ்டூடெண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணணும், டீச்சரும் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸ்டூடெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும்னா ஸ்டூடெண்ட்டுக்கு கொஞ்சமாக தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நெட் எக்ஸாம் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமான சிலபஸ் அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங்கில் அனுப்பமா அந்த டாபிக் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கே வந்து பேசிக் நாலேஜ் இருக்காது. அப்படின்றபோது அதை டிஸ்கஷன் மெத்தடில் வச்சோன்னா ஸ்டூடெண்ட்ஸே ப்ரிப்பேர் பண்ண கஷ்டப்படுவாங்க. அதே இது ஹையர் எஜுகேஷன் எடுத்துட்டிங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூட்டிஸ் இதெல்லாம் நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சுட்டு வர்றது. ஸோ பேசிக் நாலேஜ் அவனுக்கு இருக்கும். ஸோ டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு அவனால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ ரொம்ப டாபிக் டிஃபிகல்ட்டாக இருந்தால் டிஸ்கஷன் மெத்தடில் ஸ்டூடெண்ட்டால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அதனால டிஸ்கஷன் மெத்தட் ரொம்ப டிஃபிகல்ட்டான டாப்பிக்கில் வைக்க முடியாது. நீங்கள் வேணும்னா இந்த மாதிரி கூட நோட்ஸ் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொஸ்டனுக்கு வருவோம். டிஸ்கஷன் மெத்தட் கேன் பி யூஸ்ட் வென் டாபிக் இஸ் வெரி டிஃபிகல்ட், டாபிக் இஸ் டிஃபிகல்ட், டாபிக் இஸ் ஈஸி, ஆல் த அபவ். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு திங் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதை வச்சு நீங்கள் பாருங்கள். நெட் எக்ஸாமில் ரொம்ப டஃபஸ்டான சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட்? லாஜிக்கல் ரீசனிங்கில் வர ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். லாஜிக்கல் ரீசனிங்கில் வர அனுப்பமா அந்த டாபிக், ரைட்? அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு அதில் பேசிக் நாலேஜ் கிடையாது.
டாபிக் டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்கிறது வெரி டிஃபிகல்ட் லாஜிக்கல் ரீசனிங். டாபிக் டிஃபிகல்ட் அப்படின்றது வந்து என்ன டாபிக்? ஹையர் எஜுகேஷன். ஆனால் அதில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசிக் நாலேஜ் இருக்குது. டாபிக் இஸ் ஈஸி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர், ஐசிடி, இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி நெட் எக்ஸாமில் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ டாபிக் ஈஸியாக இருந்ததுன்னா ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ டிஸ்கஷன் மெத்தட் தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம இதை எலிமினேட் பண்ணுறோம், ரைட்? இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ டிஸ்கஷன் மெத்தட் தேவையில்லை. நம்ம டிஸ்கஷன் மெத்தட்னா என்னென்னு பார்க்கும்போதே பார்த்தோம். இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒரு டாப்பிக்கில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட்டை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு டிஸ்கஷன் மெத்தட் வைப்போம், ரைட்? இப்போ டாபிக் இஸ் ஈஸி எலிமினேட் பண்ணிட்டோன்னா ஆல் தி அபவ் கண்டிப்பாக வராது, அதையும் எலிமினேட் பண்ணுறோம். நமக்கு கன்ஃபியூஷன் எங்கே வரும்னா டாபிக் இஸ் வெரி டிஃபிகல்ட் அண்ட் டாபிக் இஸ் டிஃபிகல்ட், இந்த ரெண்டுலேயும் தான் கன்ஃபியூஷன் வரும். இப்போ லாஜிக்கல் ரீசனிங் வந்து ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட். அதுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கே பேசிக் நாலேஜ் கிடையாது. நம்ம டிஸ்கஷன் மெத்தடில் என்ன பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னா அவனுக்கு கொஞ்சமாவது பேசிக் நாலேஜ் இருக்கணும். அப்படின்ற பொழுது இந்த டாப்பிக்கில் அவனுக்கு பேசிக் நாலேஜ் கிடையாது. ஸோ இது வந்து கிடையாது. ஸோ டாபிக் இஸ் டிஃபிகல்ட். ஹையர் எஜுகேஷனில் அவனுக்கு பேசிக் நாலேஜ் இருக்கும். டிஸ்கஷன் மெத்தடில் ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும், அவனால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ ஆன்சர் வந்து டாபிக் இஸ் டிஃபிகல்ட். நிறையா புக்ஸில் நிறைய ஆன்சர்ஸ் போட்டிருப்பாங்க, மாற்றி இருக்கும். ஆனால் இதுதான் கரெக்டான ஆன்சர்.